நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான அக்கார வடைசல். இது வந்து ஸ்ரீரங்கம் கோயில் ஸ்பெஷல்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பிரசாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதை நம்ம வீட்லேயே ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ நான் பர்ஃபெக்டான அளவுகளோடு உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இது குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்தியானது கூட. சர்க்கரை பொங்கலுக்கு அக்கார வடைசலுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, சர்க்கரை பொங்கல் நம்ம தண்ணி ஊற்றுவோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் மட்டும்தான் பால் ஊற்றுவோம், இல்லை பால் இல்லாமல் கூட பண்ணலாம். ஆனால் அக்கார வடைசல் ஃபுல்லாக பால்லையே பண்ணுறது. இதுக்கு முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷனல் தான். இதுக்கப்புறம் 1 கப் பச்சரிசி கிட்டத்தட்ட 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணுங்கள், போதும், ரொம்ப ரோஸ்ட் பண்ண வேணாம். அரிசியை ரோஸ்ட் பண்ணாமையும் பண்ணலாம். இப்போது இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு, ஸோ இப்படி தான் இருக்கணும். இப்போது பால் கிட்டத்தட்ட நமக்கு 1.5 லிட்டர் பால்லேருந்து 2 லிட்டர் நமக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு ஒரு 1.5 லிட்டர் பால் நாம் ஊற்றிடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், கீழே அடி பிடிச்சிரும். தேவைப்பட்டால் கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி கூட ஊற்றுங்க. இப்போ பால் பொங்கி வந்தோடனே நம்ம அரிசியும் பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் போட்டுடலாம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன கிளாஸில் தான் எடுத்திருக்கேன், அதாவது ஒரு சின்ன கப் அளவு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காகணும். அப்பப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது திக்காகிடுச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு திரும்ப வேகலைன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற பாலை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போது வெல்லம், நான் 2 வகையான வெல்லம் எடுத்திருக்கேன். 1/2 கப் வந்து டார்க் வெல்லம், வெள்ளை பவுடரும், கிட்டத்தட்ட 1.5 கப்பு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ இதை உடச்சி நல்லா போட்டுடலாம். போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இது வந்து நல்லா கரைஞ்சி வரணும். இதை வந்து நம்ம அப்படியே வடிகட்டி ஊற்ற போகிறோம். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும், எடுத்து வச்சிடலாம். இப்போது பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வந்து பாலெல்லாம் சுண்டி வந்துடுச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் வேகணும், அதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப் பால் ஊற்றுறேன். பால் அதிகமாக ஊற்றுறதுனால நல்ல க்ரீமினஸ் இருக்கும். இப்போது நெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன். இது கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இப்படி பண்ணுறோம். நான் ஓப்பன் பேன் மெத்தடில் தான் பண்ணியிருக்கேன், அதாவது கருப்பு மண் பாத்திரத்தில். நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கரில், வெண்கல பாத்திரம், இதில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இது பாருங்கள், நல்ல திக்காக வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அந்த வெல்லத்தோட சிரப் ஊற்றணும். ஸோ தண்ணி மாதிரி, அதாவது பால் மாதிரி இருக்கும்போது ஊற்றிடாதீங்க. நல்லா திரண்டு வரும்போது மட்டும்தான் இந்த வெள்ளை கரைசல் ஊற்றணும். ரொம்ப முக்கியமானது, நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா கலர் வெள்ளை அப்படின்னா டார்க் கலராக இருக்கிற வெள்ளைப்பொடி போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆன் பண்ணலாம். ஸோ இப்போ போட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ ஆன் பண்ணிட்டேன். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா இடத்துலையுமே மிக்ஸ் ஆகும், திரிஞ்சு போகாமல் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம மீடியமில் வச்சுட்டு ரொம்ப திக்காக வர வரைக்கும் நம்ம இதை வந்து கண்டினியூஸாக நம்ம குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ விட்டு விட்டு பண்ணணும். ஸோ பார்த்தா தெரியும், நல்லா திக்காக வந்துக்கிட்டு இருக்குது. இதில் ஏலக்காய் பொடியும் பச்சை கற்பூரமும் போடுறேன். பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது எடிபிள், கொஞ்சம் தான் போடணும். அது ஒரு கடுகு சைஸ் தான் போடணும். நல்லா தேய்ச்சி பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னா பிரசாதத்தோட அந்த டேஸ்ட் அப்படியே வரும். இதில் ஜாதிக்காய் போடலாம், கொஞ்சம் உப்பு கூட போடலாம், அது வந்து உங்களோட இஷ்டம் தான். ஸோ பாருங்கள், அப்படியே சிம்மில் வச்சு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 40 மினிட்ஸ் ஆச்சு. இப்போது சாஃப்ரான், அதாவது குங்குமப்பூ போடுறேன். இது வந்து பாலில், நல்ல சுடு பாலில் ஊற வச்சும் போடலாம் நீங்கள். நான் வந்து டைம் இல்லைங்கிறதுனால அப்படியே வந்து போட்டுட்டேன். இப்போது நெய்யில் வறுத்து முந்திரி திராட்சை போடணும். நீங்கள் வந்து பாதாம் பிஸ்தா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல லைட் ப்ரௌனாக வரணும். அப்படி வந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த அக்கார வடைசல் அப்படின்னா நல்லா எல்லாமே குக்காய் வர்றதுனால 2 நாள் வரைக்குமே கெட்டு போகாது. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், மண் பாத்திரத்தில் செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெண்கல பாத்திரத்துலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். குக்கரில் அப்படிங்கும்போது ஒரே நாளில் அது நம்ம சாப்பிட்றணும். இப்போது வறுத்து வச்ச முந்திரி திராட்சை போட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே வெண்ணெய் போல் இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து எடுத்து அப்படியே வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
ஸோ எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ பாருங்கள் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இன்னும் நல்லா சூடாக தான் இருக்குது. இன்னும் டைம் ஆக கொஞ்சம் திக்காகும். ஸோ அக்கரை விடசல் அப்படிங்கிறது இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கணும், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். கலர் அப்படின்னா நீங்கள் வெல்லம் போகிறத பொறுத்து உங்களுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அவ்வளோதான், டார்க் ப்ரௌனாவோ இல்லை கொஞ்சம் ப்ரௌனாவாக இருக்கும். மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிட்டோம்னா அவ்வளோதான். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ட்ரெடிஷ்னலான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. கிட்டத்தட்ட 1900 ரெசிபீஸ் இருக்குது. 12 to 13 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் foods.in வெப்சைட்டை கிட்டத்தட்ட 14 to 15 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். 8000 ரெசிபீஸ், அதுக்கப்புறம் அதனோட ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எப்படி அக்கரை விடசல் பண்ணுவீங்க உங்களோட ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதில் என்னென்ன எக்ஸ்ட்ரா சேர்க்க முடியும்னு சொல்லிட்டு